இந்த ஸ்கீம் வந்து ஆண்டுக்கு 20 ரூபா கொடுத்தா போதும். வருஷத்துக்கு அவ்வளோதான். வருஷத்துக்கு நீங்கள் 20 ரூபா இந்த உங்கள் சேமிப்பு அக்கௌண்ட்டில் பிடிச்சிட்டாங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடு உங்களுக்கு தொடர்ந்து அந்த வருடம் முழுக்கும் கிடைக்கும். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த குழந்தைக்கு எங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கு. பிறந்த குழந்தைக்கு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். செல்வமகள் சேமிப்பு கணக்கு இருக்குல்ல, செல்வமகள் சேமிப்பு கணக்கு இருக்கு. ஒரு ஆண் குழந்தை பிறந்தா பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு வச்சுருக்கோம், பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 அடல்ட் இருக்காங்க, 2 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் ரூபாய்க்கான டாப்அப் பாலிசியான ப்ரீமியமே 2199 முடிஞ்சிடும். 15 லட்சத்துக்கே வந்து ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அதிகபட்சம் 2199. ஒவ்வொரு வருடமும் வட்டி அடுத்த வருஷம் அசலோட சேர்றதுனால வட்டிக்கு வட்டி கிடைக்குது. இந்த குழந்தை எவ்வளோ வளருதோ அதே மாதிரி இந்த செல்வமகள் சேமிப்பு கணக்கில் இருக்க தொகையும் வளர்ந்ததுனால ஒருவேளை இந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைக்காக 250 ரூபா ஒரு வருடம் கட்டலை அப்படின்னா ஒவ்வொரு விடுபட்ட ஆண்டுக்கும் 50 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். நீங்க கட்டக்கூடிய மொத்த தொகை 1,80,000. ஆனா 3 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமா 5,50,000 கொடுக்குறாங்க. இது வந்து குறைந்த பிரீமியம் அதிக போனஸ். அந்த குறைந்த பிரீமியம் எவ்வளவுங்கிறது சொல்லுங்க. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு நபரோட பேச போகிறோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதயங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தபால் துறையை சொல்லியாகணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்ட காதலர்களுக்கு இதயங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தபால்காரர் தான் வந்து கடவுளாக கண் முன்னே தெரிவார். அது மட்டும் இல்லாமல் இந்த தபால் துறையில் இன்னும் பல சேவைகள் இன்றளவிலும் சிறந்த முறையில் செவ்வனே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் மக்களுக்கே தெரியாத, நமக்கே தெரியாத பல விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கோவையினுடைய முதுநிலை தபால் துறையினுடைய கண்காணிப்பாளர் சிவசங்கரன் சார் அவரோட. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் உண்மையிலுமே நம்பலை. வெறும் 20 ரூபா கொடுத்தா ஆக்சிடென்டல் பாலிசி 2 லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். அந்த செய்தி உண்மையிலுமே உண்மையா இல்லை? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். 20 ரூபாய் எவ்வளோ ரூபாய் எத்தனை மாதம் கட்டணும் இதெல்லாம் சொன்னார் அவர்? வெறும் 20 ரூபா அப்படின்னு சொன்னாரு. அது வந்து டெய்லியுமா இல்லை மாசத்துக்கா வருஷத்துக்கான சொல்லல. இந்த ஸ்கீமை பற்றி பார்த்தீங்கன்னா PMSBY அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் வந்து ஆண்டுக்கு 20 ரூபா கொடுத்தா போதும். வருஷத்துக்கு அவ்வளோதான். ஒருத்தருக்கு வருஷத்துக்கு 20 ரூபா, மொத்தமாகவே 20 ரூபா, அவ்வளோதான். இந்த ஸ்கீமு உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தால் போதும். இந்த அஞ்சல் கணக்கில் நம்ம இந்த 20 ரூபா பிடிக்கப்பட்டு உங்களுக்கு PMSBYயில் 20 ரூபா பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கான 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு கிடைக்கும். இது காப்பீடுன்னு சொல்ல முடியாது, விபத்து காப்பீடு. இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, காப்பீடில் உங்களுக்கு இறப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த காப்பீட்டு தொகை கிடைக்கும். பட் இந்த 20 ரூபா ஸ்கீமில் விபத்தினால் ஏற்படக்கூடிய இறப்புக்கு மட்டும்தான் அந்த 2 லட்சம் குடும்பத்துக்கு கிடைக்கும். அதனால் ஒரு குறைந்த தொகையில் எல்லாருக்குமான இன்சூரன்ஸ் இருக்கணும். ஏன்னா ரொம்ப அதிக மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு குறைந்த சதவீத மக்களுக்கு தான் இது ரீச் ஆகிருக்கு. அப்போது அரசாங்கத்தில் இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால அவங்களுக்கு என்ன அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு சாதாரண மக்கள் கட்டக்கூடிய தொகையில் இந்த ப்ரீமியம் இருக்கணுங்கிறதுனால வெறும் 20 ரூபா செலவில் இதை வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு நீங்கள் 20 ரூபா இந்த உங்கள் சேமிப்பு அக்கௌண்ட்டில் பிடிச்சிட்டாங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு உங்களுக்கு தொடர்ந்து அந்த வருடம் முழுக்கும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, நம்ம ப்ரைவேட்டு இன்ஸ்டியூஷன் போனோம் அப்படின்னா, ப்ரைவேட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ராசஸ் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் பணம் வாங்குறதுக்குள்ள நமக்கு போதும் நான் என்னப்பா அப்படின்னு சொல்லி மக்களாகவே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் இதில் எப்படி சார் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? முதல்ல இதில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா? நம்ம இதில் 18லேருந்து 70 வயசில் இருக்கிறவங்க வரலாம் சேரலாம். இதற்கான கிளைம் ப்ராசஸ் எப்படி வரும்னா, ஒரு விபத்தினால் ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எஃப்ஐஆர்லேருந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி தமிழில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நாங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு அனுப்பி வைப்போம். இந்த ப்ராசஸ் ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே முடியக்கூடிய ப்ராசஸ்ஸு. நம்ம எல்லாம் சரியாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமே இதை வாங்கி கொடுக்க முடியும். பட் எல்லாருக்குமான ஒரு கிளைமை வாங்கி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். சார் இந்த ஸ்கீம் இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி அது மாதிரி ஏதாவது? நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ். இது வந்து சாதாரணமாக ஒரு ஆயுள் காப்பீடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த லெவலில் தான் ஃபங்க்ஷன் ஆகும்.
அதனால் இந்த இன்சூரன்ஸ் தான் போஸ்ட் ஆஃபீஸினுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ். ஏன்னா இதில் எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டே எப்படி சொல்லுவோம்னா, இது வந்து குறைந்த ப்ரீமியம் அதிக போனஸ் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். சார் குறைந்த ப்ரீமியம் அப்படிங்களா? அந்த குறைந்த ப்ரீமியம் எவ்வளோங்கிறது சொல்லிடுறேன். அது ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 18 வயசில் சேர்றவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். 19 வயசில் ஒருத்தர் சேர்றாரு 18 முடிஞ்சு அப்படின்னா அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் 200-300 தான் ப்ரீமியம் வரும் மாதத்துக்கு. தனியார் நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களோட வேல்யூ நீங்கள் எந்த இப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸே இல்லை. ரொம்ப ஈஸியாக கூகுளில் போய் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்சூரன்ஸில் ப்ரீமியம் எவ்வளோ வரும், சேவிங்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ஸ் வரும், இல்லை நம்ம ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறோம் அதை ட்ராக் பண்ணுறோம், இப்படி போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த ஆப் உங்களுக்கு உதவியாக இருக்கும். 436 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். இந்த இன்சூரன்ஸ் வந்து ஆயுள் காப்பீடாக செயல்படும். எப்படி நம்ம பிஎல்ஐ இருக்கோ அது மாதிரியான ஆயுள் காப்பீடு தான். இயற்கை மரணத்திற்கு கூட கவர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த பிஎம் ஜேஜேபிஒய் ஆப்ஷனில் இருக்குது. 436 ரூபா கொடுத்தோம்னா 18லேருந்து 50 வயசில் இருக்கிறவங்க வரலும் சேரலாம். அதிகபட்சம் 55 வயசு வரலும் இதில் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்கீமில் விபத்தினால் இல்லாமல் இயற்கை மரணம் இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு கிடைக்கும். இதை தாண்டி அஞ்சல் துறையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஒன்று 2018 ஆரம்பித்தோம். இது போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஒரு அங்கமாக ஒரு பேங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பேங்க் மூலமாக விபத்து காப்பீடு பாலிசி இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். நாங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு ஆண்டு ப்ரீமியம் 550லேருந்து 560 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கா மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் 10 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு 550 560க்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். சார் இப்போ நீங்கள் இந்த பாலிசி பற்றியெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த பாலிசியில் யாராவது ஒரு தொழிலாளிக்கோ இல்லை யாராவது ஒரு பொதுமக்களுக்கோ அவங்களுக்கு வந்து உயிரிழந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகை கொடுத்துருக்கீங்களா? எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? இப்போ சமீபத்தில் ஒரு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கம்பெனியில் நடந்த ஒரு விபத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். அந்த குடும்பத்துக்கு இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு வருடத்திற்கு 557 ரூபா கட்டியிருந்தாங்க. இந்த கம்பெனி மூலமாக அந்த பாலிசி எல்லாருக்குமே போட்டிருந்தாங்க. அதில் அந்த இன்சூரன்ட் இறந்து போனதுனால அந்த குடும்பத்துக்கு இப்போ 10 லட்ச ரூபா போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு எளிமையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எப்படி கிளைம் ப்ராசஸ் ஆகுமோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ, ஒரு ஆக்சிடென்ட்னா அதற்கான டாக்குமெண்ட் எவிடன்ஸ், நம்ம ஒரு எஃப்ஐஆரோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அதெல்லாம் கொடுத்தோம்னா டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்து நம்ம இந்த கிளைமை எவ்வளோ சீக்கிரம் செட்டில் பண்ண முடியுமோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சார் நாங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு பாலிசி, அதுவும் போஸ்ட் ஆஃபீஸில் 2 வீலர் 4 வீலருக்கெல்லாம் கூட நீங்கள் பாலிசி போடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்களேன் சார். அஞ்சல் துறையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 இந்த வங்கியை ஆரம்பித்தோம். இந்த வங்கி மற்ற வங்கிகள் போலவே செயல்படும். அவங்களும் நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அஞ்சல் துறை மூலமாக போஸ்ட்மேன் மூலமாகவே இந்த நீங்கள் பாலிசியை எடுத்துக்கலாம். 2 வீலர் இன்சூரன்ஸ் 4 வீலர் இன்சூரன்ஸை நம்ம அஞ்சல் துறை மூலமாக நம்ம வீட்டுக்கு போஸ்ட்மேன் வரும்போது சொன்னோம்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏற்கனவே போட்ட கம்பெனியில் பாலிசி எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் போட்டு கொடுப்பாரா, லைவில் இருந்தாலும் போட்டு கொடுப்பாரா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வண்டியை. ஸோ உங்கள் இதில் யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் எனக்கு போட்டு கொடுப்பீங்க? இது நம்ம தபால்காரர் மூலமாக தான் இந்த பாலிசி இஷ்யூ ஆகுது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குடைய ஒரு ஏஜென்ட்டாக தபால்காரர் செயல்படுறாரு. உங்கள் வீட்டுக்கு தபால்காரர் வரும்போது எனக்கு இந்த 2 வீலர் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இல்லை கார் இன்சூரன்ஸ் எடுக்கணும், பாலிசி எக்ஸ்பைரி ஆகிருக்குன்னா கூட அவர் அந்த இன்ஸ்பெக்ஷன் வேலையை போஸ்ட்மேன் மூலமாக பண்ணி மொபைல் ஆப் மூலமாகவே ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாரு. பாலிசி ஏற்கனவே கரண்ட்டில் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸை ரெனிவல் பண்ணுறோம்னாலும் பிரச்சனையே இல்லை. போஸ்ட்மேன் அந்த ஸ்பாட்டில் இருந்து பண்ணுறதுனால அவரே அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்து ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போடலாம்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே போய் நம்ம போடணும்னு நினைப்போம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்களுடைய ரொம்ப பழக்கமான உங்கள் ஏரியா போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு இந்த 2 வீலர் 4 வீலர் பாலிசியை வீட்டுக்கே வந்து போட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இன்னும் நிறைய தகவல் நம்ம தொடர்ந்து பேசலாம். போஸ்ட் ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி ஒரு ஹெல்த் பாலிசி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனுடைய டீட்டெயில் சொல்லுங்களேன் சார். யூஸ்வலாக ஒரு மெடிக்கல் பாலிசி நீங்கள் பெரிய பாலிசி அமௌண்ட்டுக்கு சம் அஷ்யூர்டுக்கு எடுத்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரீமியம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக பேஸ் பாலிசியை நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவரேஜ் தேவைப்படுதோ அதை ஒரு டாப் அப் பாலிசியாக எடுக்கிறது மூலமாக மெடிக்கல் ப்ரீமியமாக நம்ம கட்ட வேண்டிய தொகையை ரொம்ப குறைவாக நம்ம குறைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல்
இந்திய அஞ்சல் துறையில் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் கொடுக்குற இந்த பாலிசிக்கு டாப் அப் பாலிசிக்கு பேஸ் பாலிசி இல்லாமல் கூட நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் குறைந்தபட்சம் 2 லட்சத்துக்கு மேலே வரக்கூடிய தொகைக்கு உங்களுக்கு கிளைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பேஸ் பாலிசி வச்சுக்கிட்டோம்னா 0லேருந்தே நம்ம கிளைம் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 அடல்ட் இருக்காங்க, 2 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் ரூபாய்க்கான டாப் அப் பாலிசியான ப்ரீமியமே 2199 முடிஞ்சிடும். 15 லட்சத்துக்கே வந்து ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அதிகபட்சம் 2199 அவ்வளவுதான். அது டாப் அப் பாலிசியோடைய பிரீமியம். சார் இதுல இன்னொன்னு, வயசாக முதல்ல பிரீமியம் அதிகமாகும். இந்த டாப் அப் பாலிசி வந்து 18ல இருந்து 60 வயசு வரலும் இருக்கிற எல்லாருக்குமே அதே ரேஞ்சிலேயே இருக்கக்கூடிய பிரீமியம் தான், இறங்காது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல ஒரு பிரைவேட் கம்பெனியோட இணைந்து தான் இந்த டாப் அப் பாலிசியை நம்ம அஞ்சல் துறையோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் ஒரு குறைந்த தொகையாக இந்த ப்ரீமியம் இருக்குது. மார்க்கெட்லேயே இதான் ரொம்ப டாப் அப் பாலிசியில் ரொம்ப குறைந்த தொகைனா இந்த 2199 இருக்கக்கூடிய தொகை தான். சார் இப்போ பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க முன்னணி மருத்துவமனைகளோட இணைந்து ஒரு டைப்ல இருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் எப்படின்னு சொல்லுங்க. ஒரு பிரைவேட் கம்பெனியோட இணைந்து தான் இந்த பாலிசியை நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிரைவேட் கம்பெனி என்னென்ன நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்கனவே ரெஜிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே கண்டிஷன்ஸ் இந்த பாலிசிக்கும் அப்ளிகபிள் ஆகும். அந்த மாதிரியான நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ் ஆப்ஷன் வரும். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே நீங்கள் செலவு செய்யாமல் அந்த டைரெக்டாக கேஷ்லெஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் முதல்ல செலவு செஞ்சுட்டு பில்லை கொடுத்து கிளைம் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். கேஷ்லெஸ் கூட இருக்குது, பணமே நம்ம கட்ட வேண்டியதில்லை, ஆனால் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போய்க்கலாம். அது மாதிரி ஆப்ஷனும் இதில் இங்கே இருக்கா சார்? இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக எடுக்கிறீங்கன்னா அவங்க எந்த கம்பெனியில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதனுடைய கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு நம்ம நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் கேஷ்லெஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த குரூப் ஆக்சிடென்டல் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 நிறுவனங்கள் வந்து கேஷ்லெஸ் கொடுக்குறாங்க. மற்ற நிறுவனங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பில்ஸை சப்மிட் பண்ணி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணி வாங்கிக்கணும். 2 ஆப்ஷனும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அப்படியெல்லாம் இங்கே அப்ளிகபிள் இருக்கா சார்? ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்தினால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்லை அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ செலவு செய்கிறோன்னா அதற்கான பில்ஸை கொடுத்து நம்ம கிளைம் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த பாலிசியில் இருக்குது. ஆனால் நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட்மேன் கிட்ட அந்த பாலிசியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, நமக்கு எந்த பாலிசி சூஸ் ஆகும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாலிசியை எடுக்கும்போது தான் கரெக்டாக நம்ம அந்த பாலிசிக்கான பயன்களை பெற முடியும். இப்போ இந்த மருத்துவமனையினுடைய பில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டைப்பில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகிட்ட நாங்கள் ஒப்படைக்கணுமா, இல்லை உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கே அனுப்பலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிளைம் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கிளைம் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் உங்கள் கிளைமை அனுப்பி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு அதை எப்படி அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தால் நாங்களே உங்களை கைட் பண்ணி அதை எப்படி அனுப்பணுங்கிறத கைட் பண்ணி அனுப்பி வைக்க முடியும். ஸோ பெண்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சுருக்கீங்க? 2014 இந்த செல்வமகள் சேமிப்பு கணக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைங்களுக்கு இந்த அஞ்சல் துறை மூலமாக செல்வமகள் சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து கொடுக்கும்போது வருடத்திற்கு குறைந்தபட்சம் 250 ரூபா கட்டினா போதும். அதிகபட்சம் 1.5 லட்சம் வரலாம் கட்டக்கூடிய வசதி இந்த செல்வமகள் ஸ்கீமில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தினுடைய வட்டி அடுத்த வருஷத்துக்கான அசலோடு சேர்ந்துடும். அப்படி ஒவ்வொரு வருடமும் வட்டி அடுத்த வருஷம் அசலோடு சேர்றதுனால வட்டிக்கு வட்டி கிடைக்குது. அப்போது அதிகப்படியான வட்டியும் கொடுக்குறோம். ஏற்கனவே போன வருஷத்துக்கான வட்டி இந்த வருஷத்துக்கான அசலோடு சேரும்போது இந்த குழந்தை எவ்வளோ வளருதோ அதே மாதிரி இந்த செல்வமகள் சேமிப்பு கணக்கில் இருக்க தொகையும் வளர்ந்ததுனால அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு இல்லை திருமண செலவு இதை பற்றி கவலைப்படாமல் இதில் இருக்கக்கூடிய தொகையை எடுத்தே நம்ம அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லை ஒரு திருமணத்திற்கான செலவோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த ஸ்கீமில் இருக்குது. முக்கியமான விஷயம், இது நடுவில் எடுக்க முடியாதுங்கிற ஆப்ஷன்னால அந்த எந்த திட்டத்துக்கு நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்துக்கான பணமாக இந்த பணம் அவங்களுக்கு கை கொடுக்கும். சார் இது வந்து ஒரு வருஷத்துக்கான ஒரு தொகைன்னு சொன்னீங்க, எத்தனை வருஷம் கட்டணுங்கிற சொல்லுங்கள். இது வந்து ஒரு 15 வருடத்திற்கான கணக்கு. நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு வயசுலேயும் ஆரம்பிக்கலாம். இல்லை குழந்தை பிறந்து உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு மட்டும் வேணும், அது இருந்தாலே போதும், அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைக்காக ஆரம்பிக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 250 ரூபா இல்லை அதிகபட்சம் உங்களால் 1.5 லட்சம் வரலாம் கட்ட முடிஞ்சால் அந்த தொகை இதை 15 வருஷம் கட்டிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறாங்களோ இதிலேருந்து 50% பணத்தை அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 50% தொகை வந்து படிப்புக்காக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் குழந்தைக்கு அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்காக இந்த கணக்கில் இருக்கக்கூடிய முழு தொகையும் கூட எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். 15 வருஷம் கட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 ரூபா கட்டுறார். ஆமாம்.
நீங்கள் இந்த 15 வருஷம் கழிச்சு நீங்கள் எவ்வளோ அந்த குழந்தைக்கு கொடுப்பீங்க? நாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த போஸ்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா இதுலேயே நம்ம செல்வமகள் சேமிப்பு கணக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான சேமிப்பு கணக்குடைய வட்டி விகிதங்களையும் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு முறை அந்த வட்டி விகிதம் மாறும்போதும் நமக்கு எவ்வளோ தொகை கிடைக்குங்கிறத நம்மளே ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருந்தால் மாதத்துக்கு வெறும் 1000 ரூபா ஒதுக்கி, அதாவது வருஷத்துக்கு 12,000 அப்படிங்கிற ஒரு முறையில் 15 வருஷம் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய மொத்த தொகை 1,80,000. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த செல்வமகள் திட்டத்தில் 3 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக 5,50,000 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா, பொண்ணை பெற்றவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேருங்க. உங்களுடைய பொண்ணோட லைஃப்பை சேவ் பண்ணுங்கள். சார், இப்போ செல்வமகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு 5 வருஷம் கட்டியிருந்தேன். 6வது வருஷத்துலேருந்து கட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் போட்ட பணம் வருமா, இல்லை அந்த மெச்சூரிட்டி வேல்யூவில் எப்படி எந்த லெவலில் கால்குலேட் பண்ணி கொடுப்பீங்க? செல்வமகள் சேமிப்பு கணக்கை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 250 ரூபாவது அந்த கணக்கில் செலுத்தப்படும். அப்போ தான் இந்த கணக்கு லைவாக இருந்துகிட்ருக்கும். ஒருவேளை நம்மளால் அந்த ஒரு வருடம் முழுக்குமே நம்மளால் 250 ரூபா கூட கட்ட முடியல அப்படின்னா எவ்வளோ வருடம் விட்டு போயிருக்கோம். நான் வருடம்னு சொல்கிறது ஃபினான்ஷியல் இயர், நிதி ஆண்டில் எப்படி ஏப்ரல் டு மார்ச்சில் இருக்கக்கூடிய நிதி ஆண்டில் 250 ரூபாவது கட்டணும். அந்த 250 ரூபா கட்டிட்டாங்க, இல்லை கட்ட முடியல அப்படின்னா எவ்வளோ வருடம் விட்டு போயிருக்கோம் அதுக்கு 250 ரூபா ப்ளஸ் ஒவ்வொரு வருடத்திற்கும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அந்த கணக்கை புதுப்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய நிதியாண்டு வரையிலையும் அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்டக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஒருவேளை கட்டவே இல்லை, அந்த ஏதோ ஒரு பீரியடில் விட்டுருந்தா கூட செல்வமகள் சேமிப்பு கணக்குன்னு ஆரம்பித்து அதற்கான வட்டி தொடர்ந்து அந்த கணக்குக்கு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த குறைவும் இருக்காது. ஸோ நாங்கள் பாதியில் பிரேக் பண்ணாலும் 15 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக கொடுப்போம். உங்கள் பணம் அந்த வட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது தொடர்ந்து செலுத்தப்படும். அந்த குழந்தைக்கான பணம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 250 ரூபா அல்லது அதிகபட்சம் 1.5 லட்சம் வரலாம் செலுத்தினா மட்டும்தான் இந்த திட்டத்தினுடைய முழு பயன் அந்த குடும்பத்துக்கோ அந்த குழந்தைக்கோ கிடைக்கும்.